ஒரு நிமிஷம். மொபைல் விட்டுட்டு போறீங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? காலையில இருந்து முகமே சரியில்லையே. பயமா இருக்கா? வேணா நானும் கூட வரட்டுமா? இப்ப கூட ஒண்ணும் இல்ல. நீ சொன்னா நான் வரேன். இன்னைக்கு வேண்டாம். நீ பிளான் பண்ண மாதிரி பிரியா வீட்டுக்கு போயிரு. அடுத்த மீட்டிங்க்கு நிச்சயம் அழைச்சிட்டு போறேன். வீரத்தமிழர் முன்னேற்ற கழக வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இது எவ்வளவு முக்கியமான கூட்டம். அஞ்சனா அழைச்சிட்டு வந்திருக்கலாம்ல. என் குடும்பத்தில் ஒருத்தியாவது உயிரோடு இருக்கட்டும் தான் விட்டுட்டு வந்துட்டேன். என்ன சொல்ற தமிழ்? நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை சந்திச்சுட்டு போகிறேன்னு சொன்னப்போவே நீங்கள் என்னை போக விட்டுருக்கணும். நீங்கள் ஆரம்பித்த விளையாட்டை நான் இப்போ முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒன்றும் புரியல தமிழ். மற்றவங்களுக்கு வேணா இது வேட்பாளர் அறிமுக கூட்டமாக இருக்கலாம். எனக்கு இது போர்க்களம். இங்கே வந்தால் என் உயிர் போகுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்கிறேன். என்ன நீங்கள் 20 பேரோட வந்திருப்பீங்க, நான் 50 பேரை கூட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். நான் யமன். வலுக்கட்டாயமாக என்ன வர வச்சிட்டீங்க. உயிரை எடுக்காமல் போக மாட்டேன். தமிழ், நீ எதையுமே புரிஞ்சிக்காம பேசுற. நீங்கள் தங்கப்பாண்டியனை சந்திச்சதுலேருந்து தியாகுவை கொன்ன வரைக்கும் எல்லாத்தையும் ரொம்ப சரியாக புரிஞ்சுட்டு தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். நடந்ததெல்லாம் விளக்கமாக சொன்னாதான் உனக்கு புரியும். அதையெல்லாம் பேசுறதுக்கு இது இடம் கிடையாது. மீட்டிங் முடியட்டும், பேசுவோம். மீட்டிங் முடியும் போது நம்ம 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் உயிரோடு இருக்க போகிறோம். அது நம்ம 2 பேருக்குமே தெரியும். மீட்டிங் முடிஞ்சதும் நீங்கள் என்ன முடிக்க பிளான் பண்ணியிருக்கீங்க. அதுக்கெல்லாம் முன்னாடியே உங்களை நான் முடிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். உன்னை என் சொந்த பையனாட்ட நினச்சிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் செய்வேன் நீ நினைக்கிறியா? பாலிடிக்ஸில் அப்பா பிள்ளையா இருந்தாலும் பதவி மோகம்னு வரும்போது ஒருத்தர் அழிச்சுப்பாங்கன்றத உங்கள் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடு தமிழ். வாழ்க்கையில் நாம் எடுக்கிற முடிவுகளுக்கான பலனை நாம் அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க. நானே நினச்சாலும் இனிமேல் இங்கே நடக்க போகிற எதையும் தடுத்து நிறுத்த முடியாது. அதிர்ஷ்டம் இருந்தால் மறுபடியும் சந்திக்கலாம். தமிழரசன் அவர்கள் உரையாற்றுவார். தமிழ், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனிப்பட்ட முறையில் உன் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது. பியூர் பிஸ்னஸ். அதை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நிச்சயமா உங்களால் தான் நான் வாழ்க்கையில் எந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்றதை நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். நமது வேட்பாளர் தமிழரசன் அவர்களுக்கு கழக பொதுச் செயலாளர் அவர்கள் மாலை அணிவிப்பார்கள். தமிழுக்கு எல்லா பிளானும் தெரிஞ்சிருச்சு. அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ள அவனை சொல்லு. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். எப்படி? தியாகுவை காப்பாத்துனீங்களே, அந்த மாதிரியா? உங்கள் பிளானை தமிழ்கிட்ட சொன்னதே நான் தான்.
பெட்ரோல் பம்ப்லாம் வச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் எல்லாம் சமாளிக்க முடியாது சார். கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க. யமனிவன் தர்மம் செய்யும் சிவனிவன் ருத்ரமாடி ரத்தம் தேடி தர்ம போரில் யுத்தம் செய்கிறான். எதிரியின் உயிர்களை குருவி கையில் வைத்தவன் சூழ்ச்சி வென்று தீமை கொன்று மக்கள் போற்ற தலைவனாகிறான். வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் நடந்த கலவர சம்பந்தமான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. முதல்கட்ட விசாரணையில் உள்கட்சி பூசல் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிய வந்திருக்கு. ஸோ அதன் பேரில் விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நடந்த சம்பவத்துக்கு யார் காரணமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கலவரம் நடந்த இடத்துல பயங்கரமான ஆயுதங்களோட மாத்தான் காசி. அமைச்சர் தங்கபாண்டியன் தான் கூட்டத்தில் பிரச்சனை பண்ணி என்ன கொல்ல சொன்னார் அப்படின்ற விஷயத்த பகிரங்கமாக ஒத்துக்கிட்டான். ஆனால் ஒரு சில காரணங்களால போலீஸ்காரங்க இதை வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. காசி சொல்றதுனால மட்டுமே தங்கபாண்டியன் தான் செஞ்சான்னு சொல்ல முடியாதுல்ல சார். அதுக்கான வேற ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்கா? நான் வேட்பாளராக அறிமுகமாகிற கூட்டத்தில் என்ன கொலை செய்ய நடந்த முயற்சியில் அநியாயமாக கொலை செய்யப்பட்டு இதோ உங்கள் கண் முன்னாடி பணமாக கிடக்கிறாரே கருணாகரன், அவர் ஒரு ஆதாரம். தங்கபாண்டியன் செஞ்ச ஊழலை வெளியே கொண்டு வந்த ஒரே காரணத்துக்காக ஆக்சிடென்ட்ன்ற பேரில் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டாரே தியாகு, அவரும் ஒரு ஆதாரம். முன்னாள் அமைச்சர் கருணாகரன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அமைச்சர் தங்கபாண்டியன் தான் காரணம் என்று எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் சில நாட்களாக அமைச்சர் தங்கபாண்டியன் வீட்டிற்கோ அலுவலகத்திற்கோ செல்லாமல் தலைமறைவாக இருக்கிறார் என்பது உறுதியாகி உள்ளது. இதனால் எதிர்க்கட்சியினர் கூறும் குற்றச்சாட்டிற்கு இந்த சம்பவம் மேலும் வலு சேர்ப்பதாக உள்ளது.
நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வீரத்தமிழர் முன்னேற்றக் கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்துள்ளது. அக்கட்சியின் அறிமுக வேட்பாளர் தமிழரசன் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சு நிலவுகிறது.